ஹாய் கைஸ், இந்த வருஷம் தீபாவளி வித்தியாசமாக மிளாக்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவ்வளோ பெரிய பாப்கார்ன் பார்த்துருக்கீங்களா? இங்கே தான் இருக்குது. How much is this? ஹங் துவா, ஹங் ஜபாட், ஹங் லிக்கேர், ஹங் லிக்யூ, ஹங் கஸ்தூரி. இல்லை ஹங் கஸ்தூரியோட மாக்கம் தான் சமாதி இடம் தான் இது. ஒரு ஆல்மோஸ்ட் 7:45 கைஸ் டூடோல் தேடிக்கிட்டே இருந்தோம். கடைசியாக இங்கே டூடோல் கிடச்சி. கூல மிளாக்கவும் இங்கே இருக்குது, டூடோலும் இங்கே இருக்குது. கைஸ் என் பின்னாடி பார்த்தீங்கன்னா க்ரூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஸ்ட்ரீட்லாம் வெரி வெரி பியூட்டிஃபுல். நீங்கள் சில் அவுட் பண்ணேன். அப்படி மிளாக்கா ஸ்ட்ரீட்லேயே போனீங்கன்னீங்களே, அவ்வளோ நல்லா இருக்கும் கைஸ். இந்த அனுபவம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஞோஞா அசாம் லக்ஸா அண்ட் தென் அங்கேயே செண்டூல் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். ஜொங்கு ஸ்ட்ரீட் வந்து என்ன சாப்பிட்றீங்களோ இல்லையோ, இந்த நாசலமா மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆப்ரேஷன் ஹவர்ஸ் வந்து 10 to 8 மணின்றாங்க. 11:30 மணி வரைக்கும் இருந்தோம். சரியான கூட்டம் கைஸ், சரியான கூட்டம். இப்போ எங்கே போகிறோன்னா ஜொங்கு ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோம். கைஸ் வீடியோக்குள்ளே போகிறது முன்னே எவ்வளோ பெரிய ஹோட்டல் நீங்கள் போனாலும், எவ்வளோ சேஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி கன் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணி விட்ருங்க கைஸ். அவர் சேஃப்டி, ஃபேமிலி சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் மிளாக்கா ஸ்ட்ரீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸைட்டட் தான் இருக்குது. ஜொங்கு ஸ்ட்ரீட் போய்க்கிருக்கோம் கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, காடி வந்து உள்ளுக்கு விடல. ஸோ இது வந்து பார்க்கிங் லாட் நினைக்கிறேன். ஸோ இந்த பார்க்கிங் லாட்டில் வந்து எல்லாத்தையும் உள்ளுக்கு கூப்பிடுறாங்க. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹோட்டல் புக் பண்ணுற டைம் ஜொங்கு ஸ்ட்ரீட் கிட்ட உள்ள ஹோட்டலாக புக் பண்ணிங்கன்னா ஒரு 5 minute வாக்கிங் டிஸ்டன்ஸ்னால் ஈஸியாக இருக்கும். லெட்ஸே நீங்கள் தூரமாக புக் பண்ணியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் வேஸ்ட் பண்ணிச்சிங்கன்னா இங்கே பார்க்கிங் வந்துடும். இது சுற்றி பார்க்கிங் பாருங்கள். பார்க்கிங் போட்டோன்னே முன்னிக்கு ஜொங்கு ஸ்ட்ரீட் வந்து எப்படி ஸ்ட்ரீட்டு. தேங்க்ஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடந்து போய்க்கிருக்காங்க முன்னுக்கு. ஸோ காடி பார்க்கிங் போகிறதா இருந்தால் கைஸ் இங்கிட்டு போடலாம் பார்க்கிங். தென் போட்டுட்டு இங்கே ஒரு சைனீஸ் பியூட்டிஃபுல் டெம்பிள் இருக்குது. இதெல்லாம் மிளாக்கா டவுன். ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் சன்செட் கைஸ், பியூட்டிஃபுல் சன்செட். ஓகே நினைக்கிறேன் இங்கே ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம உள்ளுக்கு போகணும் இப்போன்னு. ஸோ யா கைஸ், திஸ் இஸ் ஜொங்கு ஸ்ட்ரீட் கைஸ். நினைக்கிறேன் ஐ பீன் ஹியர் லைக் 5 years ago. அதோட இப்போ தான் கைஸ் வரேன். ஆமாம் நிறைய பேர் தான், ஆளும் கூட்டு தான் நினைக்கிறேன். இன்னும் டைம் ஆக இன்னும் கூட்டமாகிடும். ஸோ இதுதான் ஜொங்கு ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸ் பூந்தோனி 360 சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே இப்போ வந்து டைம் வந்து ஸ்டில் லைக் சன்செட் தான் 6:45 அந்த மாதிரி தான். ஆள் இன்னும் சரியாக வரல. ஸோ 360 பாருங்கள் கைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஜேர்னி ஆரம்பிப்போம். வாங்க போகலாம். ஆமாம் ஸ்ட்ரீட்டாக போகலாம். ஸோ கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கடை எப்படி இருக்கும்னா கைஸ், இது மாதிரி சீ ஃபுட்லாம் வெளியே இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே சூஸ் பண்ணிங்கன்னா அவங்க அங்கேயே கோரிங் பண்ணி, அங்கேயே ஃப்ரை பண்ணி, அங்கேயே சாஸ்லாம் ஊற்றி அப்படியே கொடுப்பாங்க கைஸ். நீங்கள் வாங்கிட்டு இங்கேயே சாப்பிட்லாம் கைஸ். இந்த இடம் இன்னொரு 1/2 hour சரியான க்ரௌடர் ஆக போது. நீங்களே வீடியோ பாருங்கள். கோரிங்லாம் செஞ்சுக்கிட்டாங்க கைஸ். ஜொங்கு ஸ்ட்ரீட் வந்து என்ன சாப்பிட்றீங்களோ இல்லையோ, இந்த நாசலமா மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இந்த நாசலமா 10 வருஷமாக போட்டிருக்காங்க. சரியான ஃபேமஸ், சரியான ருசி கைஸ். நாடா கைஸ் இங்கெல்லாம் ஹெப்பனிங்காக இருக்குது. ஒரு சட்டியில் இங்கேயே சமைச்சு தராங்க கைஸ். வா வசம் பியூட்டிஃபுல். தமிழவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஜொங்கு ஸ்ட்ரீட் ஜொங்கு வாக் என்ன டிஃப்ரெண்ட் தெரியல கைஸ். அப்படி செக் பண்ணி கண்டிப்பாக சொல்கிறேன். இங்கே நிறைய பேர் உட்காந்து படம்லாம் பிடிக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா சொல்லமாட்டா ஜொங்கு வாக். ஓகே ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. கண்டினியூ பண்ணுது. கடை வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுது. அங்கே போய்ட்டு திருப்பி பார்த்தா வழிபடுவோமா? ஓகே. ஸோ கடை வந்து சம்திங் லைக் பசாமலம் மாதிரி தான் இருக்குது. பின்னாடி பாட்டெலாம் போட்டு ஒரே ஹேப்பனிங்காக இருக்குது. ஜொங்கு ஓப்பனிங். ஓகே ஆள் கூட்டம் இப்போ தான் கைஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி சரியான எக்ஸைட்டடாக இருக்குது. என்ன சாப்பிட்ற தெரியல. மிஸ்டர் மாசாக் புளி பொரிச்சுக்கு இருக்காரு. ஜொங்கு வாக். ஸோ இந்த கேப்லேயே ஒரு ஹோட்டல் இருக்குது கைஸ். வந்துட்டிங்கன்னா இதே ஹோட்டல் இங்கேயே தங்கலாம். வீட்டு விட்டு வெளியே ஆகினாலே ஜொங்கு
ஜங்கு வாக் தான். போப்பியாலாம் இருக்குது. ஓகே, குட்டி தொக்கும். அங்கே நியூஞா பைனாப்பிள் என்னன்னு சரியாக தெரியல. சாசேஜ்லாம் எடுத்துக்கிருக்காங்க. நான் கொஞ்சம் உள்ளுக்கு போயிட்டேன், சொன்னாங்க இருக்கும். ஓகே ரைட், பியூட்டிஃபுல். ஓகே, நினைக்கிறேன் பாப்கார்ன்னா ஓகே, நாட் பாப்கார்ன் வேறு. ஸோ கைஸ், பொட்டேட்டோ சிப்ஸ் குருப்போலாம் இருக்குது இன்சைட்டு. இன்னுக்கு போயிட்டு இதோட முடிஞ்சா இல்லை என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். பாட்டெலாம் ஓடுது. ஸோ கைஸ், பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது முடிஞ்ச வேகத்தில் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து பேச்சா போவோம், இல்லாட்டி ரிவர் க்ரூஸ் கிட்ட போவோம். ஸோ ரிவர் க்ரூஸ் கிட்ட கேள்விப்பட்டேன் சரியான ஆள் கூட்டு வந்தது, தைப்பூசம் மாதிரி இருந்துச்சு. நேற்று அவ்வளோ பேரா மினி தைப்பூசம் மாதிரி இருக்குன்னு ஃப்ரெண்ட் அப்படி இருப்பாங்க. ஸோ இப்போ எப்படின்னாக்கா நம்ம வந்து எது ரொம்ப கூட்டம் வந்தியோ அங்கே தான் போக போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன கோவப்பட முடியுமோ கோவப்படுறேங்க. ஸோ இந்தியன்ஸ்லாம் நிறைய பேர் வந்துருக்காங்க, தீபாவளி முந்தானத்து. பட் இருந்தாலும் ஸ்டில் கூட்டம் தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் போல கடை. இதோட போகணுன்னா முடிஞ்சு எல்லாமே. இங்கே என்ன இருக்குது, ஜொங்கோ வாக். திருப்பி ஜொங்கோ வாக் 2010, இப்போ கன்சிடர் 2010 தான் வந்திருக்கு போல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹிமாலயா சால்ட் ஸ்பாட் கேண்டீன் போட்டிருக்கு. நினைக்கிறேன் அவ்வளோதான் ஜொங்கோ வாக். ஸோ இங்கே ஒரு சர்ச் இருக்குது கைஸ், பியூட்டிஃபுல் சர்ச், தமிழ் மெத்தடிஸ்ட் சர்ச், சின்ஸ் 1908. ரொம்ப அழகாக இருக்குது சர்ச். ஸோ இவ்வளோ தான் நினைக்கிறேன். அந்த சைடு இப்போ ஒரு ரோல் இருந்து வந்துட்டோம், இன்னொரு ரோல் இருந்து அப்படியே வருவோம். வாங்கப்பா. இங்கே டாய்ஸ்லாம் ஜாமான்லாம் இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக. என்னப்பா அது? ஜொங்கோ வாக் பற்றி இருக்குது. எனக்கு அது இருக்கும் தெரியவே தெரியாது. நானும் ஹோம் ஒர்க்லாம் செய்யவே இல்லை. ஜொங்கோ வாக்கு நான் லைட்டாக காமிக்கிறேன் பாருங்க. Jongko Walk yang terletak di pusat Bandar Melaka terkenal dengan kawasan jualan barangan antik yang sebahagian besar daripadanya berusia lebih 300 tahun. Guys, இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஜொங்கோ வாக்கில் உள்ள ஜாமான் நிறைய ஆன்டிக்கான ஜாமான்லாம் இருக்குமா, 300 வருஷம் முன்னே உள்ள ஜாமான்லாம் இருக்குமா. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஹவர்ஸ் வந்து 10லேருந்து 8 மணின்றாங்க. பட் நீங்கள் கேட்டிங்கன்னா 11:30 மணி வரைக்கும் இருந்தோம். சரியான கூட்டம் காய்ஸ், சரியான கூட்டம் ராத்திரி வரைக்கும். ஸோ அங்கே விசாரித்து பார்த்ததில் 12 மணி வரைக்கும் கூட்டமாக தான் இருக்குன்றாங்க. ஸோ ஸ்பெஷல் டேஸ் வந்து சாட்டர்டே சண்டே மண்டே காய்ஸ். ஸோ அந்த டைமில் வந்து டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வருவாங்களா, சரியான ஹேப்பனிங்காக இருக்குமா. அதே மாதிரி இந்த கடைலாம் காலையில் அறவே இருக்காது காய்ஸ். காலையில் எல்லாமே இது நார்மல் ரோட் ஆகிடும். இங்கே ஒரு ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது, த பிளாங்க். ஆனால் உள்ளுக்கு இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, தெரியல இருக்குமா என்னன்னு. இல்லை ஹோட்டல் ஸ்டீல் க்ளோஸ்ட். ஹோட்டல் சாத்தி இருக்கு. ஸோ சாக்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஜலாங் ஹாங் ஜபாய். ஸோ இது என்ன ஜலான்னு கேட்டிங்களா காய்ஸ், நிறைய பேருக்கு வந்து இதாக இருக்கும். ஸோ இது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஜலான் வந்து ஹாங் ஜபாய்னு போட்டிருக்காங்க. தமிழ்லையும் எழுதிருக்கு காய்ஸ், தமிழ்லையும் எழுதிருக்கு ஜொங்கோ ஸ்ட்ரீட். ஸோ போஸ்ட் கோட் 75200. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லோரும் இதுங்க கடை பின்னாடி இருக்கேன். ஸோ கடை முன்னுக்கு பேர் காய்ஸ். இங்கேயும் ஹோட்டல் இருக்குது. இது ஜொங்கோ ஸ்ட்ரீட் கிட்டே நிறைய ஹோட்டல் இருக்குது காய்ஸ். இங்கே வந்தீங்கன்னா சரியான கன்வீனியன்ட் ஹோட்டல் இங்கே முன்னுக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் சத்தமாக இருக்குது, அவ்வளோவா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் வெக்கேஷன் வந்துட்டோன்னு சத்தம் நம்ம பார்க்க முடியாது கண்டிப்பாக. அப்பா அம்மா எங்கே போனாங்கன்னு தெரில. பேரண்ட்ஸ் அப்படி போயிருக்காங்க ஓகேங்களா காய்ஸ். நடந்து வந்துக்கிட்டே இருந்து திடீர்னு காண போயிட்டாங்க. இப்படி தான் காய்ஸ் நம்மளாவே. நான் நினைக்கிறேன் நான் அங்கே பார்த்து கடையை பார்த்து நான் விட்டுட்டேன். ஓகே, ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜொங்கோ ஸ்ட்ரீட் ஒரு ரோல் இருந்து வந்துட்டோம். அடுத்த ரோ அந்த சைடில் உள்ள ரோல் இருந்து பார்ப்போம் அங்கே என்ன தான் இருக்குன்னு. நியூஞா பைனாப்பிள்னு போட்டிருக்காங்க, ஆனால் யாருமே இல்லை. நினைக்கிற பைனாப்பிள் தாட்லாம் இருக்காங்க கைஸ். அது என்னன்னு தெரியல, ஆனால் ஜொங்கோ ஸ்ட்ரீட்டில் நடக்கிற ஃபீலே டோட்டலி வேறு கைஸ். யூ கேனாட் கம்பேர் வித் பசமலாம் நைட் மார்க்கெட் கூட கம்பேர் பண்ண முடியாது. ரொம்ப ரிலாக்ஸிங்காக அப்படியே கூலாக இருக்குது. மேபி அந்த என்வாயர்மெண்ட் நினைக்கிறேன் கைஸ். ரொம்ப சூடாக இருக்கும்லாக்கா. நீங்கள் வருந்தா கண்ணாடி வாங்கினா வாங்கலாம், 20 வெள்ளி தான் கண்ணாடி, ஆனால் லோக்கல் கைஸ். இப்போ வந்து இந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட ஒரு ஃபோட்டோ பிடிக்க போகிறோம். ஸோ ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காண்டி 3 பேர் இங்கே நிற்கிறோம். அடுத்தது என்ன செய்ய போகிறோன்னா, வி கோனா கோ பேக் டு another ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட் நம்ம ஒன்றும் பார்க்கவே இல்லை. ஸோ கைஸ், ஜொங்கோ ஸ்ட்ரீட்டில் இன்னொரு ஸ்ட்ரீட் இன்னொரு இது. ஸோ சட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ குறவு விலைலாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், குவாலிட்டிலாம் நல்லா இருந்துச்சுன்னா பார்த்துட்டு வாங்கலாம். ஒரு மெமரிஸாக இருக்கும் லாக்காக்கு வந்ததுக்கு. ஸோ ஆள் கூடுது காய்ஸ், ஆள் கூடுது. ஸோ மேக் ஷூர் SOP ஃபாலோ பண்ணுங்கள், கிட்ட போகாதீங்க. ஸோ ரொம்ப நேரம் இது பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்ஸ், டெம்பர் கிளாஸ்லாம் இருக்குது. டெம்பர் கிளாஸ் ஸ்ட்ரெயிட்டாக 10 வெள்ளி தான். நிறைய கடையில் 30 வெள்ளி 40 வெள்ளி சொல்லி குறைச்சி அப்புறம் 20 வெள்ளியில் போடலாம்.
இங்கே ஸ்ட்ரெயிட்டாக 10 வழி தான். நாட் பேட் ரிலாக்ஸாக தான் ஓடிக்கிருக்கு சூப்பர். ஆனால் கூட்டம் ரொம்ப கிட்ட போகாதீங்கம்மா, ரொம்ப கிட்ட போகாதீங்க, கூட்டம் கொஞ்சம் கூட. ஸோ நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் காய்ஸ். இல்லாட்டி ஸோ இதில் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்குது. ஒரு மாதிரி லைட்லாம் போட்டு சின்லாம் லைட்டில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃபுல் அப்படி தான் கைஸ் போய்கிட்டே இருக்கும் ஜொங்கர் ஸ்ட்ரீட்டில். நம்ம அப்படி குடு நடந்து போய்கிட்டே இருப்போம் கைஸ். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் வரும். சரி நேராக போகலாமா லெஃப்ட்டில் வரலாமா? ஏன்னா லெஃப்ட்டில் ஒரு குட்டி ஸ்ட்ரீட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் வந்து வந்ததே பாருங்க. நம்ம முன்னுக்கு கூட அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கைஸ் கடைசியாக என்னையும் கேட்டிங்கன்னா லெஃப்ட்டில் போயிட்டு திருப்பி வந்துட்டு அப்புறம் நேராக நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நடக்கலாம். ஸோ கைஸ் இங்கேயும் சாப்பாடு இடம்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் இங்கே உட்காந்து பார்க்க சாப்பிட்றாங்க ஸ்ட்ரீட்டில். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் கைஸ் இருக்குது. ஏன்னா பசம்பளம்ல உட்காந்தெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ஜாராங்க. ஸோ இந்த மாதிரி இடம்லாம் பார்த்திங்கன்னா இல்லை முட்டை இதெல்லாம் வைக்கிறாங்க, எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ எஸ், ஸோ நிறைய புது ஐட்டம். இங்கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, சைனீஸ் ரெஸ்டாரண்ட் செஞ்சுக்கிருக்காங்க. ஓகே, இந்த கடையில் நிறைய பேர் இருக்காங்களோ அங்கே தான், அந்த கடை தான் நார்மலாக ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேடிக்கிருக்கேன் எந்த கடை தான் ருசியாக இருக்குன்னு. ஸோ திஸ் இஸ் ஜொங்கர் ஸ்ட்ரீட், வெல்கம் டு மலாக்கா. இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ டிஷர்ட் வாங்க போகிறாங்க. ஸோ டிஷர்ட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். மலாக்காவில் வந்துட்டு டிஷர்ட் வாங்கலாம் அப்படி காய்ஸ். ஸோ அதனால டிஷர்ட் வாங்குற மாதிரி பிளானிங்கு. சரிம்மா. கைஸ் ஜொங்கர் ஸ்ட்ரீட் 2 ரூபா இருக்கும். 2 ரூபாய்க்கும் இன்டர் கனெக்ஷன். இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. நீங்கள் சாப்பிட்றதா தான் இங்கே சாப்பிடுவோம். டிஷர்ட்லாம் அந்த சைடு முதல்ல வரும்போது எங்கேயும் இல்லை தான் டிஷர்ட் எங்கேயும் இல்லை, எங்கேயும் இல்லைண்ணா. அப்போ இந்த ரூ ஒண்டி தான் பாருக்கு இருந்தால் இங்கே தான் இருக்கும். இந்த வாலெட்லாம் இருக்குது. டிஷர்ட் அந்த சைடு எங்கேயுமே இல்லை. டிஷர்ட் அங்கே இல்லை. டிஷர்ட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். கரும்பு தண்ணி இருக்குது. சரியான வெயில், கரும்பு தண்ணி குடிக்கலாம். கைஸ் ஒரு பாப்கார்ன் மால்லேருந்து காமிக்கணும்னு பார்த்தேன். இவ்வளோ பெரிய பாப்கார்ன் பார்த்துருக்கீங்களா? இங்கே தான் இருக்குது. எவ்வளோன்னு தெரியல இந்த டப்பா. How much is this? Yes. Popcorn, how much? This one 58, this one 20. How many days can last? Okay, after you open, actually it can last 3 weeks. After you open, better you finish within 1 week. Oh, okay. I'll go first. Thank you. We have another store in front. Oh, good. Oh, all yours lah. Awesome. Oh, popcorn கடை முதல்ல பார்த்த கடை இந்த கடை எல்லாம் ஒரே அழுத்தம் போல். ஸோ 58 ringgit 3 வாரம். அதுக்கப்புறம் பாப்கார்னே சாப்பிட மாட்டோம் போல், ஒருத்தரும் அந்த அளவுக்கு வச்சுக்கிருக்காங்க. ஓஃபல் கடைலாம் இருக்குது. ஓஃபல் கடைலாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ட்ரைலாம் பண்ணிக்கிருக்காங்க. வேறு ஃபோன் கடை இருக்குது. என்னன்னு தெரியல கைஸ். அந்த மீட் பால் அந்த மாதிரிலாம் இருக்குது. சிக்கன் மீட் பால் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தவிர்த்து கைஸ் இது என்ன கேட்டிங்கன்னா மாக்காம் ஹாங் கஸ்தூரி. மலாக்காவில் 5 வீரர்கள் இருந்திருக்காங்க. ஹாங் துவா, ஹாங் ஜபாட், ஹாங் லிக்கேர், ஹாங் லிக்கியூ, ஹாங் கஸ்தூரி. ஸோ அதில் ஹாங் கஸ்தூரியோட மாக்காம் தான் சமாதி இடம் தான் இது. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜலான் வந்து ஜொங்கர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஜொங்கர் ஸ்ட்ரீட்டில் ஜலான் ஹாங் துவாவில் தான் இருக்குது. சட்டை இங்கே இருக்குது. டிஷர்ட் இருக்குது. டிஷர்ட் வேணும் நீங்கள். crowded so guys yes நிறைய இந்தியன்ஸ் தான் எல்லாம் டிபாலி. ஸோ மலாக்கா ஜொங்கர் ஸ்ட்ரீட்டில் எல்லாமே வெக்கேஷன் மாதிரி வந்திருக்காங்க போல் எவ்ரிவன். ஸோ இது வந்து தாமான் வரிசான் டூனியா ஜொங்கர் வாக். ஸோ நினைக்கிற வேறு ஏங்கிள் இருக்குது போல். ஓ இங்கிட்ட இதெல்லாம் இருக்குது. ஓ நான் பார்த்துருக்கேன் இன்ஸ்டாகிராம்லாம் சில டைம் அந்த பாடி பில்டர்ஸ்லாம் வந்துட்டு அங்கே பாடி வச்சுருக்காங்களா, அங்கே படம் பிடிச்சிருப்பாங்க. நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத இடம் அது. ஓகே நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே போவோம். ஓகே ரைட். இந்த ரோக்கு முதல்ல வரவே இல்லை, இப்போ தான் அந்த ரோக்கு வந்திருக்கும். ஓகே ரைட். காசுலாம் இருக்குது கைஸ். காசு டாலர்ஸ் வெரி கன்ஜஸ்டட் கைஸ். நினைக்கிற மணி வந்து இப்போ கரெக்டாக ஒரு ஆல்மோஸ்ட் 7:40 7:45 பட் இட்ஸ் கெட்டிங் ரியலி கன்ஜஸ்டட் ரைட் நவ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வர டைம் மட்டும் பார்த்தீங்க கைஸ். வர டைம் மேக் ஷூர் அந்த டைம் வந்து கொஞ்சம் செட் இல்லாத டைம். கொஞ்சம் இல்லையா ஒரு 7 o'clockலாம் வந்தீங்கன்னா ரொம்ப பேர் இல்லை. ஸோ 8 o'clock மேலே இதுதான் கூட்டம் ஜொங்கர் ஸ்ட்ரீட்டில்.
புது புது சாப்பாடுலாம் இருக்குது. கோரியா மிஸ்டர் கோரியான்னு இருக்குது, என்னமோ போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நிறைய இது போட்டு ஸோ நிறைய சாசேஜ்லாம் நிறைய இருக்குது. சாசேஜ் கைண்ட் ஆஃப் திங். நீங்கள் மீட் பால், சாசேஜ், பர்கர்ஸ் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் லைக் பசாமலாம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான கொஞ்சம் ஜாமான்லாம் இருக்குது. அடிக்கடி நான் அப்படி பேசிக்கிட்டு நடந்துடுறேன். நான் காண போயிடுறேன். அம்மா அப்பா பின்னாடி இருக்காங்க. ஆமாம். ஸோ கைஸ் குடிக்கவே முடியல. ஃப்ரூட்ஸ் கடைலாம் அங்கே இருக்குது. கைஸ் கடைசியாக கண்டுபிடிச்சாச்சு. ஐ லிவ் மலாக்கா டிஷர்ட் இருந்தாங்கம்மா. ஸோ மலாக்காவோட நிறைய இருக்குமா. இதெல்லாம் நல்லா இருக்குது. பைஸ்கிள் சைக்கிளோட இந்த மாதிரி நல்லா இருக்கு. கருப்பு நல்லா இருக்கு. அது Ini 20. வேறு பாருங்க நல்லா இருக்கான்னு பாருங்க. அப்புறம் வழியை அப்புறம் குடிக்கலாம். கைஸ் டூடூல் தேடிக்கிட்டே இருந்தோம். கடைசி எங்கள் டூடூல் கிடச்சிச்சு. ஏன்னா ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு. ஸோ கூலா மலாக்காவும் இங்கே இருக்குது, டூடூலும் இங்கே இருக்குது. கைஸ் அங்கிள் டூடூல் பாப்பா. ஓ ada jenis izin பாருங்கம்மா. குலா மலாக்கா கொஞ்சம் போங்கப்பா. குலா மலாக்காலாம் இருக்குது. குலா மலாக்கா 4.5 வெள்ளி, 1 3 எடுத்திங்கன்னா 12 வெள்ளி. ஸோ வந்தீங்கன்னா யாராச்சும் வாங்கி கொடுக்கலாம். 1 எடுத்தால் 4.5 வெள்ளி, 3 எடுத்தால் 12 வெள்ளி. உங்களுக்கு எத்தனை வேணும் சொல்லுங்கள், விலையை குறைச்சி போட்டுக்கலாம். எடுங்கப்பா 3. பியோர் குலா மலாக்கா டூடூல் அப்படியே சூஸ் பண்ணுங்கள், எந்த டூடூல் வேணும். கைஸ் டூடூல் ஃபேமஸ்னாலே கண்டிப்பாக மலாக்கா தான் சொல்லுவாங்க. ஸோ மலாக்கா போய்ட்டு டூடூல் வாங்காமல் மறந்துடாதீங்க, கூலா மலாக்கும் வாங்காமல் மறந்துடாதீங்க. ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் வி ஹவ் டன். ஸோ மணி பார்த்தீங்கன்னா ஒரு போட் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 20% தான் இருக்குது. அதனால தான் நான் இங்கேயே க்ளோசிங் பண்ணுறேன். ஸோ ஆனால் ரொம்ப தூரம் இல்லை கைஸ், அவ்வளோதான் மணிக்கு போனால் முடிஞ்சு. ஸோ ஏன்னா அடுத்து வந்து ரிவ் க்ரூஸ் போனோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சா வேறு எடுக்கணும். ஸோ அதனால் இப்போயே கவர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் கைஸ். ஸோ அதனால் அடுத்தது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செக் அவுட் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ கைஸ். என் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிவ் க்ரூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. வெரி வெரி பியூட்டிஃபுல் கைஸ். ஸோ கைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ரிவ் க்ரூஸ். நிறைய பேர் வந்திருக்க மாட்டீங்க, நிறைய பேர் வீடியோலையும் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. 2 ரிவ் க்ரூஸும் முன்னுக்கு வந்துருக்கு. ஒன்று அங்கேருந்து வருது, ஒன்று இது. 2 பேருமே ஹாய் சொல்லிக்கோங்க பாருங்க. ஹாய் யாரும் நம்ம சொல்லுங்க கைஸ். வெரி பியூட்டிஃபுல், ரிலாக்ஸாக நினைக்கிறேன் 30-40 மினிட்ஸ் நினைக்கிறேன், இஃப் நாட் மிஸ்டேக்கன். ரொம்ப அருமையாக இருக்கும் கைஸ், ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்ட், வெரி வெரி ரிலாக்ஸிங். கண்டிப்பாக ஃபேமிலி கூட வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிவ் க்ரூஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கேங்க பாருங்க, அங்கே 2 வருது பாருங்க. சூப்பர். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாட் ராக் கேஃபே ரைட் இன்ஃப்ரண்ட் இருக்கும். அது பக்கத்தில் வந்து முதல்ல நம்ம பார்த்தோம் ஒரு ரிவ் க்ரூஸ் கவுண்டர் இருந்துச்சு. ஓகே பார்க்கலாம். ஆக பின்னாடி இருக்காங்களா, அவங்க தான் ஓட்டுறாங்க. போட் மாதிரி தான் அது. அம்மா ஆர்வமாக ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து போகலான்னு போல். ஸோ கண்டிப்பாக போகலாம். இப்போ தான் டைட்டாக இருக்குனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் இருக்குது ஆள் நிற்கிறாங்கல்ல கீழே. ஸோ அங்கே தான் காய்ஸ் அந்த கவுண்டர்லேருந்து நீங்கள் கீழே இறங்கி கியூ பண்ணுவீங்க. தென் ரிவ் க்ரூஸில் உங்களை ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ வெரி பியூட்டிஃபுல், வெரி 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 பியூட்டிஃபுல். ஸோ இன்னொரு பயங்கரமான ஸ்பாட் நான் சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தொங்கலில் பாருங்கள். ஓகே கைஸ், இந்த ஸ்ட்ரீட்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, இந்த ஸ்ட்ரீட்லாம் வெரி வெரி பியூட்டிஃபுல். நீங்கள் சில் அவுட் பண்ணேன். ஸோ அங்கே ஏதாச்சும் நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே ட்ரிங்க்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தீங்கன்னா ரிவ் க்ரூஸ் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் வித் திஸ் பியூட்டிஃபுல் லைட்டிங். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கைஸ். ஸோ அது வந்து ஜூம் பண்ண முடியுதா பார்ப்போம். எஸ் சச் எ பியூட்டிஃபுல் ஸ்பாட். என்னை கேட்டிங்கன்னா இங்கே நிற்கலாம். இப்போ நான் நிற்கிறது வந்து இங்கே வந்து வெளியே நிற்கிறேன். ஸோ இங்கே வந்து ரோட் சைட், இது வந்து கன்சிடர் ரோட் சைட் கவர். எஸ், ஸோ ரோட் சைட்
ஸோ த பெஸ்ட் ஸ்பாட் டு வியூ த ரிவர் க்ரூஸ் பார்த்துக்கிட்டே நீங்கள் சாப்பிட்ணும் சில் பண்ணோன்னா நம்ம அவங்கள காமிச்ச இதே இடம் தான். ஒரு உங்களுக்காண்டி ஜூம் பண்ணிக்கணும். இதே இடம் தான். திஸ் ஷுட் பி அ வெரி வெரி பியூட்டிஃபுல் பர்ஃபெக்ட் ஸ்பாட். அங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா நாக்கால் டேபிள்லாம் இருக்கும், நீங்கள் உட்காந்துருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ரொமான்டிக் ஸ்டைல் கைண்ட்லேயும் இருக்கும். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிவர் க்ரூஸ் முன்னுக்கு வந்து த மாஸ் கோல்டன் மேன் இருப்பார். அவர் கூட நீங்கள் ஃபோட்டோலாம் பிடிச்சிக்கலாம். பயங்கரமாக இருக்கிற ரியலாக இருக்கு பாருங்கள். இந்த லொக்கேஷன் எங்கே எக்ஸாக்ட்லின்னு கேட்டிங்கன்னா ஜொங்கர் ஸ்ட்ரீட்லேருந்து வெளியாகணுன்னே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹார்ட் ராக் கேஃபே இருக்கும். ஸோ ஹார்ட் ராக் கேஃபே முன்னிக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிவர் க்ரூஸ் தெரியும். ஆனால் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா கைஸ், நீங்கள் பேச்சாலாம் ஏறணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னிக்கே ஒரு ஹோல் பீச்சா படி அங்கே தான் இருக்கும் கைஸ். நீங்கள் எடுக்கிறதா தான் இங்கே வரலாம். பேக்ரவுண்டில் மியூசிக் விளங்குதா கைஸ்? இங்கட ஷார்ட்டுன்னு பார்த்தா பின்னாடி பீச்சாலன்னு தான் ஓடுது. ஃபேமிலி கூட வரீங்களோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வரீங்களோ கைஸ், கண்டிப்பாக ஜொங்கஸ்லேருந்து வெளியாகணுன்னே கண்டிப்பாக டயர்டாக இருக்கும். நிறைய நடந்திருப்பீங்க. இங்கே பேச்செல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த கலர்ஃபுல் பேச்சால் அப்படியே ஏறிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு ஜொங்கர் ஸ்ட்ரீட்லேயே அப்படியே மலாக்கா ஸ்ட்ரீட்லேயே போனீங்கன்னீங்களே அவ்வளோ நல்லா இருக்கும் கைஸ். இந்த அனுபவம் உண்மையிலே சூப்பராக இருக்கும். இன்னொரு சொல்ல மாட்டேன் கைஸ், ஜொங்கர் ஸ்ட்ரீட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா செண்டு விற்பாங்க. ஸோ அதுவும் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கணும் கைஸ் கண்டிப்பாக. அதே மாதிரி நாசல்மானா சொன்னால் அதுவும் நல்லாயிருக்கும். அசாம் லக்ஸாவும் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே மலாக்கா இப்போ செக் அவுட் பண்ண போகிறோம். மணி வந்து கரெக்டாக 8:45. இன்னும் 5 நிமிஷத்தில் போகணுன்னா ஜொங்கர் 88ல் நம்ம வந்து அசாம் லக்ஸா அண்ட் தென் அங்கேயே செண்டூல் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த 2 கும்பும் ஒரே இடத்துல இப்போ சாப்பிட போகிறோம். அப்படியே சாப்பிட்டு ஸ்ட்ரீட்டாக கேள் போகிறது தான் கைஸ். ஏன் வெள்ளனே நம்ம போகிறோம்னாக்கா, ஏன்னா கண்டிப்பாக சண்டே எல்லா இடத்துலையும் ஜேமாக இருக்கும். ஸோ அதனால் ஜேமில் மாட்டாமல் நம்ம வெள்ளனே நம்ம கிளம்புறோம் கைஸ். ஸோ வாங்க போகலாம் கைஸ். நீங்கள் நம்பலன்னா கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். ஜொங்கர் 88 தான் த பெஸ்ட் லக்ஸா அண்ட் செண்டோல். இதுதான் கைஸ் ஜொங்கர் ஸ்ட்ரீட் பகலில். நீங்கள் பார்த்தீங்கன்னா பகல் அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இது ஒரு 9 o'clock. ஸோ 9 o'clock இப்போ தான் ஸ்லோவாக ஆள்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. சரி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு போய் பார்த்தா கூட்டத்தை பாருங்கள் கைஸ். கரெக்டாக ஒரு 9:05க்குலாம் இவ்வளோ பேர் இருக்காங்க, க்யூவில் நிற்கிறாங்க. பட் சீன்ஸ் எவ்வளோ நாள் நீங்கள் கேட்டிங்கன்னா 1939 வரைக்கும் ஜொங்கர் 88 இருந்திருக்கு. ஸோ இது ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ். நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணாலும் உண்மையிலே சரியான worth it. உங்களால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் ஏர்லியாக வர போகிறீங்கன்னா ஒரு 8:45 8:30 காடிய சைடில் வந்து பார்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி காடி போடியும் இடம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஜொங்கர் ஸ்ட்ரீட்டுக்கு இந்த மாதிரி க்யூ பண்ணி சாப்பிட தேவையில்லை. வெள்ளனையே திறந்தோன்னே நீங்கள் பூந்துடலாம். அவ்வளோதான் கைஸ். வீடியோ டு பி கண்டினியூ கைஸ். ஸ்டே டியூன். நன்றி, வணக்கம்.